தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுள்ளோம். பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ஆர்பிஐ முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டுள்ளோம். பிரதமர் மோடியின் பதவி காலம் வரை சக்திகாந்த தாஸ் முதன்மை செயலாளராக செயல்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் IAS அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் சக்திகாந்த தாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடியின் பதவி காலம் வரை சக்திகாந்த தாஸ் முதன்மை செயலாளராக நீடிப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் IAS அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் சக்திகாந்த தாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மோடியின் பதவி காலம் வரை சக்திகாந்த தாஸ் முதன்மை செயலாளராக நீடிப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னராக இருந்த சக்திகாந்த தாஸ் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முதன்மை செயலாளராக அவர் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவி காலம் முடிவடையும் வரை அவர் பிரதமருடைய முதன்மை செயலாளராக இருப்பார் என்று மத்திய அரசு அதற்குரிய அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சக்திகாந்த தாஸை பொறுத்தவரை தமிழ்நாடு IAS கேடராக அவர் இருக்கிறார். அந்த ஒரு கேடர்ல ஒரு IAS ஆக தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் இருந்து தமிழகத்தை சேர்ந்தவராக ஒருவர், தமிழ்நாட்டு கேடரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முதன்மை செயலாளராக பொறுப்பு வகிப்பது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே சோம்நாத் IAS இதற்கு முன்பு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவராகவே இருந்திருக்கிறார். அவரு பிரதமருடைய முதன்மை செயலராக இருந்திருக்கிறார். இது போன்று முதன்மை செயலராக பிரதமருக்கு இருப்பவர் பலரும் தமிழ்நாட்டு பிரிவை சேர்ந்த ஒரு IAS அதிகாரிகளாகவே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சக்திகாந்த தாஸை பொறுத்தவரை 1957 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான் இவர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் அடுத்த சில நாட்களில் வர இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாகவே மத்திய அரசு இதனை அறிவித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் ரிசர்வ் வங்கியினுடைய 25வது கவர்னராக இருந்திருக்கிறார். அவர் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருக்கும் போது நிதித்துறையை சிறப்பாக கையாண்டவர் என்ற ஒரு பெயரையும் புகழையும் பெற்றதாக அவர் இருக்கிறார். எனவே அந்த ரிசர்வ் வங்கியினுடைய 25வது ஆளுநராக அவர் இருப்பதற்கு முன்பாக 15வது நிதிக்குழு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு மட்டுமில்லாமல் பல்வேறு முக்கிய பொறுப்புகள்ல அவர் மத்திய அரசுடைய பல்வேறு முக்கிய பொறுப்புகள்ல பணியாற்றி அந்த பொறுப்புல இருந்து அடுத்தடுத்த படிநிலையில அவர் உயரும் போது முக்கிய துறைகள்ல அவரை முதன்மையான இடத்துல அவர் அமர வைக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்டமான ஒரு பணியை தான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே பிரதமருடைய முதன்மை செயலாளர் அந்தஸ்து என்பது பிரதமருக்கு பல்வேறு அரசு ரீதியான பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகளை வழங்குவதற்காக பணியமர்த்தப்படக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இவருடைய பொறுப்பு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. 1980 தான் இவர் தமிழ்நாடு கேடனுடைய IAS ஆக அவர் தேர்வான ஒரு IAS அதிகாரியாக இருக்கிறார். எனவே அவரை பிரதமருடைய முதன்மை செயலராக நியமனம் செய்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.